ஹாய் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் அழகர் கோவில், அதாவது தென்னம்பாக்கம் அப்படிங்கிற ஊரில் இந்த ஐயனார் கோவில் ஒன்று இருக்குது. அது ரொம்ப ஃபேமஸான ஒரு கோவில். அதாவது நம்ம வேண்டுதல்கள் எதை வச்சாலும் நிறைவேறிடும். நிறைவேறின பிறகு பார்த்திங்கன்னா நம்ம என்ன வேண்டிக்கிட்டோமோ அது ரிலேட்டடாக நம்ம பொம்மை செஞ்சு அங்கே வைக்கலாம். அதுக்காக அங்கே பொம்மை செய்கிறதுக்கும் அங்கே இருக்காங்க, ஆட்களும் இருக்காங்க. நம்ம வெளியும் செஞ்சு கொண்டு போய் வைக்கலாம். இந்த கோவில் பார்த்திங்கன்னா சுமார் 366 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஐயனார் எனும் குழந்தை ஒன்று இருந்ததாம். அந்த குழந்தை ஒரு முனிவர் வளர்த்துட்டு வந்தார். சிவனும் விஷ்ணுவும் தான் முனிவரிடம் ஐயனாரை வளர்ப்பதற்காக ஒப்படைத்ததாக சொல்லப்படுது. இந்த ஐயனார் குழந்தை பருவத்தில் அழகர் அப்படின்னு அழைக்கப்பட்டாராம். அந்த ஐயனார் வளர்ந்து தென்னம்பாக்கம் அப்படிங்கிற அந்த பகுதியை தான் இப்போ நம்ம சொல்கிறது. முனிவரும் ஐயனாரை திறம்பட மாவீரனாக வளர்த்து வந்தார். முனிவருக்கு பூரணி புஷ்கலை அப்படின்னு 2 மகள்களும் இருந்தாங்க. அப்போது ஒரு மந்திரவாதி மந்திரக்கட்டு என்னும் வித்தை மூலம் அந்த பகுதியில் சுற்றுப்புறத்தில் இருக்கும் சில சிற்றரசர்களை சிறைப்பிடித்து வசப்படுத்தி வச்சுருந்தான். அவனது மந்திர வித்தை மக்களுக்கு துன்பத்தை அளித்து வந்தது. அதனால் அந்த மக்கள் முனிவர்கிட்ட முறையிடுறாங்க. அப்போ அவர் ஐயனாரை அழைத்து மந்திரவாதியை அடக்கி மக்களை காப்பாற்று அப்படின்னு ஒரு ஆணை பிறப்பிக்கிறார். அந்த மந்திரவாதியை அழைத்து சிறையில் இருந்த சிற்றர்களெல்லாம் மீட்கிறார் அழகர். இதனால் இந்த ஊர் மக்கள் பயம் நீங்கினா தான். ஐயனாரின் வீரத்தை பார்த்து வியந்த முனிவர் அவரிடம் உனக்கு என்ன பரிசு வேணும் அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு பூரணி புஷ்கலை ஆகியோரை தனக்கு திருமணம் செய்து வைக்குமாறு கேட்குறார். பெரியவரான ஒருவரை எனக்கு காவலாளியாக நியமிக்க வேண்டும் அப்படின்னு ஐயனாரும் கேட்டுக்கொண்டார். அதன்படி முனிவர் ஐயனாருடைய மகள்களை கல்யாணம் பண்ணி கொடுத்தாரு. அதன் பிறகு ஐயனாரும் அதை ஏற்றுக்கிட்டார். இதையடுத்து ஐயனாருக்கு முனிவர் தனது 2 மகள்களை திருமணம் செய்து வைத்து வீரபத்ரரை காவலாளியாக நியமிக்கிறார். இந்த கோவிலுக்கு வர்றவங்க வீடு கட்டுறது, கார் வாங்கணும், இல்லை குழந்தை பாக்கியம் வேணும், குழந்தைங்க படிக்கணும், இதை எந்த விஷயமா இருந்தாலும் சரி வேண்டிக்கிட்டாக்கா அதன்படி நடக்கும். நடந்த பிறகு அதுக்கு ரிலேட்டடாக ஒரு பொம்மையை கொண்டு இங்கே செஞ்சு வைப்பாங்க. இதனால் இங்கே பார்த்திங்கன்னா லட்சக்கணக்கில் பொம்மைகள் குவிஞ்சிருக்கு. அந்த அளவுக்கு அவர்களுடைய பிரார்த்தனை நிறைவேறதுக்கான ஒரு சான்றாக இங்கே இருக்குது அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கேட்டால் நாங்கள் இருக்கிற இடத்துல இருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் ஆகும் இந்த தென்னம்பாக்கம் கோவிலுக்கு போகிறதுக்கு. கொம்பாக்கம், மங்கலம் இதெல்லாம் தாண்டி தான் போகணும். நிறைய கிராமங்கள்லாம் நடுவில் வரும். போகிற வழியில் பார்த்திங்கன்னா நிறைய கோவில்களும் இருக்கும். நாங்கள் இன்றைக்கி புத்துப்பட்டு ஐயனார் அப்படின்னு ஒரு கோவில், அங்கே தான் போகணுன்னு ஃபஸ்ட்டு பிளான் பண்ணோம். ஆனால் சரி இன்றைக்கி மங்கலம் கிளம்பிடலாம் அப்படின்னு ஒரு சடனாக முடிவெடுத்தோம். நான் இந்த கோவிலுக்கு ஒரு 2 முறை வந்திருக்கேன். இது 2வது முறை. நான் இந்த கோயில் கேள்விப்பட்டிருக்கேன். இது மாதிரி நம்ம நியூஸ்லேயும் வந்திருக்கு. அதுவும் நிறைய ஆன்மீக சேனல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. நான் வரணும்னு நினச்சேன். ஒரு 3 இயர்ஸ் பேக் ஃபஸ்ட்டு டைம் போனேன். அதோடு இப்போது நான் 2nd டைம் இப்போ இந்த கோயிலுக்கு வரேன். அந்த கோயிலுக்கு வந்தாலே பார்த்திங்கன்னா அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிறைய ஊர்கள் கிராமங்கள்ல இருந்துலாம் பார்த்திங்கன்னா பொங்கல் வைக்கிறதுக்கு அவங்க பிரார்த்தனைகளை வேண்டிக்கிறதுக்காகவும் பிரார்த்தனை முடிஞ்சதும் அதற்கான பொம்மை வைக்கிறதுக்கும் இங்கே வருவாங்க. நாங்கள் இன்றைக்கி அமாவாசை அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட்டம் இருந்தது. நாங்கள் ஒரு 10 மணிக்கு நாங்கள் அங்கே போயிட்டோம். ஒரு 150 பேர்கிட்ட இருந்திருப்பாங்க. போக போக பார்த்திங்கன்னா நிறைய கூட்டம் வந்துருச்சு. ஒரு 200-300 கிட்ட கூட்டம் இருந்தது. மக்கள் இன்னும் நிறைய வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாங்கள் சீக்கிரமாக சாமி பார்த்துட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா அழகர் சித்தர் கோவிலும் ஒன்று இருக்குது பின்னாடி. அவருடைய ஜீவ சமாதி அடைஞ்ச இடமும் அது. அந்த கோயிலுக்கும் போயிட்டு நாங்கள் அங்கேருந்து கிளம்பினோம். போகிற வழியில் பார்த்திங்கன்னா போகிற வழியெல்லாம் கிராமங்கள் இருக்கனால அந்த நெல் விளையும் வயல்கள் அதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த கோவிலுக்கு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் போய் பார்க்கலாம். இது கடலூர் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த கோவில். நாங்கள் பாண்டிச்சேரியிலேருந்து நாங்கள் இருக்கிற இடத்துலேருந்து அரை மணி நேரம் தான் இதுக்கு. நீங்கள் கூகுள் வழியாக லொக்கேஷன் செக் பண்ணிவிட்டு கூட வாங்க.
நன்றி.